ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு இதுமாரி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னைக்கா நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? உண்மையை உங்கள்கிட்ட உண்மையாகவே உங்ககிட்ட இருந்து நான் யார் அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அப்படி யோசிச்சிங்கன்னா நீங்கள் எங்கேயோ போயிருப்பீங்க. எங்கேயோ போயிருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. சும்மா சொன்னேன். நம்ம யார் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம முழுமையாக ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு நம்ம யார், நான் யார் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நான் சொல்கிறேன் கேளுங்க. நான் இல்லை, நிறையா புத்தகம் படித்து அதுலேருந்து சொல்லியிருக்காங்க. அதை எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அறிவு எவ்வளோ லேர்ன் பண்ணியிருக்கணும் அதுதான் அவங்ககிட்ட சொல்கிறேன். அவங்க எப்படி சொன்னாங்க, இவங்க எப்படி சொன்னாங்க அப்படிலாம் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நான் யார் அப்படின்னு கேட்டால் கார்த்திக் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? இப்போ என் பேர் கார்த்திக் அப்படின்னா, நான் இப்போ உங்களை மீட் பண்ண வரேன். உங்களை நம்ம சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஒரு ஆள், நீங்கள் சுபாஷ் அப்படின்னா, சுபாஷ் உங்களை நான் மீட் பண்ண வரேன் அப்படின்னா, நான் என் பேர் கார்த்தின்னு சொல்லிட்டு கார்த்தி அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி அவனுக்கு அனுப்பிவிட்டா அவன் கைக்கு போயிட்டுனா நாங்கள் போனோம்னு அர்த்தமா? புரியுதா? இப்போ நான் உங்களை எல்லாரும் மீட் பண்ணணும்னு உங்களை கூப்பிடுறேன். உங்கள் பேர் சுபாஷ். நீங்கள் சுபாஷ் அப்படின்னு ஒரு பேப்பரில் ஒரு பேர் எழுதி என்கிட்ட லெட்ரு கொரியர் மூலமாக அனுப்பிவிடுவீங்க. அப்படின்னா சுபாஷ் வந்துட்டான் அப்படின்னு நான் கணக்கு பண்ண முடியுமா? அது வெறும் உங்களோட பேர், அவ்வளோதான். அவனோட பேர் நீங்கள் கிடையாது. இப்போ உங்களை சுபாஷ் அப்படின்னு கூப்பிட்டா உங்களோட தலை திரும்பும், சொல்லுங்க அப்படின்னு. அப்படின்னா உடம்பு தான் நானா? உடம்பு தான் நீங்கள் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை. உங்களுக்கு எப்படி சொல்ல, இப்போ பக்கத்தில் ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லை, அவர் ரொம்ப சீரியஸாக இருக்காரு. அவரை ஆஸ்பத்திரி கூட்டு போகிறாங்க. கூட்டு போனதுக்கப்புறம் கூட்டு போகும்போது என்னாச்சுப்பா இப்படி நெஞ்சு வலி வந்துட்டு ஆஸ்பத்திரி போகிறோம். சரிம்மா பார்த்துட்டாங்க அப்படின்னு ஆஸ்பத்திரி போய் அவங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க இறந்துட்டாங்க. இறந்தோன்னே திருப்பி அவங்க அந்த பாடி எப்போ வரும் அப்படின்னு தான் கேட்பாங்க. கரெக்டா? புரியுதா இல்லையா? ஃபஸ்ட்டு போகச்சில்ல அந்த ஆள் எப்போ வருவார், என்னாச்சு ஏதாச்சு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டுறது. அவங்க இறந்தோன்னே அந்த பாடி எப்போ வரும், எப்போ காரியம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்போ ஒருத்தன் அவனை போட்டு அட்டி அட்டின்னு நினைக்கிறான், அவனுக்கு வலிக்கு எல்லாம் பண்ணுது. ஆனால் அவன் இறந்ததுக்கப்புறம் அவனை கொல்லியே வச்சா கூட அவனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்கு உடம்பு அவன் கிடையாதுல்ல. புரியுதா? ஃபஸ்ட்டு பேர் நீங்கள் கிடையாது, ரெண்டாவது உடம்பும் நீங்கள் கிடையாது, மூணாவது நம்ம மனம் தான் நானா, மைண்டு தான் நானா அப்படின்னா மைண்டு நான் கிடையாது. அது எப்படி அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டேப்லர் இருக்கு, இந்த ஸ்டேப்லர் என்னுடையது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்டேப்லர் எனக்கு புரியாதுப்பா அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? அந்த ஸ்டேப்லர் வேற, நான் வேற. புரியுதா புரியல உங்களுக்கு? ஸ்டேப்லர் இந்த இருக்கு, ஸ்டேப்லர் என்கிட்ட இருக்கனால இது என்னுடையது அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நான் மனதால் நினைக்கிறேன், நான் மனசால சொல்கிறேன், நான் மனசால யோசிக்கிறேன் அப்படின்னா நான் அப்படிங்கிறது தனியாக ஒரு ஆள் வந்துருதா, மனம் அப்படின்னு தனியாக ஒரு ஆள் வந்துருதா? புரியுதா உங்களுக்கு? நீங்கள் தான் மனனா, நான் மனம் அப்படின்னு நம்ம சொல்லணும். நான் இதை சொல்ல முடியுமா, நான் ஸ்டேப்லர் அப்படின்னு? இது என்னுடைய ஸ்டேப்லர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி என்னுடைய மனதால் நான் யோசிக்கிறேன், என்னுடைய மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரி, அது கூட வேண்டாம். இப்போ உங்களோட மைண்ட் உங்களோட மனம் சந்தோஷமாக இருக்குது, நான் என் சந்தோஷமான மனதை பார்க்குறேன், நான் என்னுடைய துக்கமான மனதை பார்க்குறேன். இப்போ நான் இந்த ஸ்டேப்லரை பார்க்குறேன் அப்படின்னா ஸ்டேப்லர் தனியாக ஒரு பொருள், நான் தனியாக ஒரு ஆள். அதே மாதிரி நான் மனசை பார்க்குறேன், என் மனசு கஷ்டமாக இருக்குது, என் மனசு என் மனசு என் மனசு என் மனசு. புரியுதா? அப்படின்னா மனம் நீங்கள் அப்படின்னா நீங்கள் யார்? இப்போ நம்ம உடம்புல கண், காது, மூக்கு எல்லாத்துக்கும் ஒரு சண்டை வந்துட்டு, அப்போ எல்லா உறுப்புகள் எல்லாமே கடவுள்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த உடம்புல யார் பெரிய ஆள் அப்படின்னு. அப்போ கடவுள் சொல்லிட்டாரு, இந்த உடம்புல எவன் இல்லையோ அவன் போனதுக்கப்புறம் இந்த உடம்பு செத்துதோ அவன் தான் இந்த உடம்புலே பெரிய ஆள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே ஃபஸ்ட்டு கண்ணு போயிருது. கண்ணு இல்லாமல் நம்மளால் வாழ முடியும். கரெக்டா? கரெக்ட். ரெண்டாவது காது போயிருது, காது இல்லாமல் நம்மளால் வாழ முடியும். மூணாவது மூக்கு போயிருது, மூக்கு இல்லாமல் நம்மளால் வாழ முடியும். நாலாவது இந்த மூச்சு இருக்குல்ல, இந்த மூச்சு போயிருது, மூச்சு போனால் உடம்பால் தாங்க முடியல, அப்பா 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 அப்பா. அதுக்கப்புறம் மூச்சு தான் இந்த உடம்புலே தலைவன் அப்படின்னு. ஆனால் மூச்சு நாம கிடையாது. ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம், டாக்டர் மூச்சை நல்லா இழுத்து விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா?
மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. நம்ம மூச்சை இழுத்து விடுறது யாரு? மூச்சுன்னு கிடையாது. முதல்ல பெயர் நான் கிடையாது. 2வது உடம்பு நான் கிடையாது. 3வது மனம் நான் கிடையாது. 4வது மூச்சும் நான் கிடையாது. அப்படின்னா நாம யாரு? நாம தான் ஆன்மா. எல்லா உடம்புலையும் ஆன்மா இருக்கு. அது சின்ன பூச்சிலேருந்து பெரிய மனிதர்கள் வரைக்கும். நாம யார் அப்படின்னா ஆன்மா. ஆனா இந்த ஆன்மாவை தரிசிக்க முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. ஸோ இந்த ஆன்மா நம்மக்கிட்ட ஒரு இருப்பா இருக்கு உடம்புக்குள்ள, அவ்வளோதான். அது இருந்துச்சுன்னா அந்த உடம்பு இருக்கும், அது இல்லைன்னா அந்த உடம்பு இருக்காது. கான்செப்ட் புரிஞ்சுதா? இப்போ நம்ம எல்லாருமே வந்து மனசு சரியில்லை, மனசு சரியில்லை, மனசு சரியில்லை, ஃபஸ்ட்டு மனசை சரி பண்ணாதான் வெளியே எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து தப்பு. மனசை வந்து யாராலுமே சரி பண்ண முடியாது. இவ்வளோதான். நீங்கள் யாருன்னு கேட்டால் ஆன்மா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஆனால் நம்மளால் ஆன்மா பார்க்க முடியாது. ஆனால் இந்த ஆன்மா வந்து ஒன்றுமே பண்ண, ஆன்மா வந்து நீரில் நனையாது, நெருப்பில் சுடாது, என்ன அழிவு வந்தாலும் ஆன்மாவுக்கு வந்து அழிவே கிடையாது. அது வந்து அழிவே இல்லாது. இப்போ எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ தேட்டரில் படம் ஓடுது, அந்த ஸ்க்ரீனில் கத்தி போட்டு அந்த ஸ்க்ரீனில் சண்டை போடுறாங்க, துப்பாக்கி வச்சு சுடுறாங்க. ஆனால் அந்த திரைக்கு ஏதாவது ஆகுதா? ஒன்றுமே ஆகலை. அதே மாதிரி இந்த உடம்புல என்ன நடந்தாலும் ஆன்மாவுக்கு ஒன்றுமே ஆகாது. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஓகே. 2வது, நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாரோடைய வாழ்க்கையிலுமே வந்து அப் அண்ட் டவுன் எல்லாமே இருக்கும். கஷ்டமான விஷயங்கள் இருக்கும், சந்தோஷமான நிகழ்வு நடக்கும், சோகமான விஷயம் நடக்கும், என்னென்னமோ நடக்கும். எல்லாமே அது பாட்டு வந்துட்டே போகும். மொதல் வந்து உள்ளுக்குள்ளே ஒரே ஒரு நான் இருக்கு, அதுதான் நிரந்தரமான, அதுதான் ஆன்மா. இப்போ நான் வந்து வீட்டுக்கு போனேன் அப்படின்னா, அம்மாவை பார்க்கும்போது நான் பையனாயிடுறேன், என் ஃப்ரெண்டை பார்க்கும்போது நான் நண்பன் ஆயிடுறேன், என் லவ்வரை பார்க்கும்போது நான் காதலன் ஆயிடுறேன், எங்கள் டீச்சரை பார்க்கும்போது நான் மாணவன் ஆயிடுறேன். நிமிஷத்துக்கு உள்ளுக்குள்ள ஒரு நான் மாறுதுல்ல, மாறாத நான் ஆன்மா, அதை விட்டுருங்க, அதை மறந்துடுங்க. ஆன்மாங்கிறது உங்களுக்கு புரியிக்கிறதுக்காண்டி நான் சொல்லிட்டேன். ஆனால் உள்ளுக்குள்ள ஒன்று மாறிக்கிட்டே இருக்குல்ல, அதுதான் மனம். இப்போ நமக்கு ஒரு கோபமான ஒரு நிகழ்வு ஏற்படும்போது, கோபம் அப்படின்னு ஒரு அனுபவம் ஏற்படும், கோபப்படுபவன் அப்படின்னு ஒரு அனுபவம் ஏற்படும், வந்துடலாம். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். சோகம் அப்படின்னு ஒரு அனுபவம் ஏற்படும்போது சோகமாக இருக்கிற ஒரு அனுபவம் உருவாயிடும். அதே மாதிரி சந்தோஷம் அப்படின்னு ஒரு நிகழ்வு நடக்கும்போது சந்தோஷமான அனுபவம் மாறிடும். உள்ளுக்குள்ள மாறிட்டே இருக்கு. ஆனால் புறத்தை வெளி சைடு வந்து ஒரே நேரம் தான், ஆனால் உள்ளுக்குள்ள நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்கு. அது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இப்போ கோபம் வர்றதுனால தான் கோபப்படுறான் ஒருத்தனே வர்றான். ஆனால் அந்த கோபப்படுறான் என்ன சொல்றான்னா, எனக்கு கோபம் பிடிக்கல அப்படின்னு சொல்றான். அது எப்படி? கோபம்னா அதுவும் ஏற்படும், கோபப்படுறான் வர்றான், அவனே வந்து எனக்கு கோபம் பிடிக்கலன்னா, இங்கே தான் மைண்டுனா எப்படி, மைண்ட் என்ன மாதிரி வேலை செய்யுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்.